மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் செகண்ட் லெசனில் அலுவலக இயந்திர சாதனங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் யாவை? 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் லெசனில் அலுவலக சாதனங்களை தேர்ந்தெடுக்கும் போது காரணிகளும் மனை இணையங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் உள்ள காரணிகளை என்னென்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டில் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக உனக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அலுவலக சாதனங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன, அதே நேரத்தில் மனை இணையங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்னு. மாணவிகளே, உனக்கு இப்போ ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். சாதனம்னா என்ன, மனை இணையங்கள்னால் என்னென்னு. சாதனங்கள்னால் இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், நம்மளுடைய இயந்திரங்கள் ஒரு 6 தலைப்பின் கீழே பார்த்துருப்போம் இல்லையா? தொடர்பு இயந்திரம், கணக்கு பதிவு இயந்திரம், அட்டவணைப்படுத்த இயந்திரம், இதர இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள்ங்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு இயந்திரங்களை பற்றி பார்த்தோம். இந்த இயந்திர சாதனங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவைகள் மனை இணையங்கள்னு சொல்லும்போது டேபிள், சேர்ஸ் இதெல்லாம் குறிக்கும். ஓகே, அதை பின்னாடி பார்க்கலாம் அடுத்த ஆடியோவில். இப்போது இந்த இயந்திர சாதனங்களை வாங்கும்போது அல்லது வாங்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் என்ன, எதை நம்ம கருத்தில் வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 மார்க்ஸ் கொஸ்டின். மாணவிகளை கவனி. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எளிய செயல்முறை அப்படின்னு கொடுத்துருக்கோம். எளிய செயல்முறை. நம்ம பாரு, ஒரு நம்ம வீடுகளுக்கு தேவையான ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது ஃப்ரிட்ஜோ நம்ம வாங்க போகணுன்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி வாங்கணும்னு நினைப்போம்? இப்போ சப்போஸ் ஒரு வாஷிங் மிஷின்னா சீக்கிரமாக நமக்கு துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே நேரத்தில் நமக்கு நம்மளுடைய சோர்வை நீக்கணும், அதுக்கு தான் நம்ம அந்த மிஷினையும் வாங்குகிறோம் இல்லையா? அதே நேரத்தில் நமக்கு என்னன்னு சொன்னால் ரொம்ப பெரிய சைஸ்லாம் வாங்கிட்டோன்னா நம்ம வீட்டையும் அடைச்சிட்டு கிடக்கும். நல்ல ரீசெண்டாக நவீன மாடலாக இப்போ உள்ளது என்னன்னு கேட்டு வாங்கணும்னு நினைப்போம். அதே போல் தான் அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய இயந்திர சாதனமும் வெகு விரைவில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கணும். பணியாளர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இயந்திரமாக இருக்கணும். தவறுகள் இல்லாமல், அதாவது பிழைகள் இல்லாமல் அந்த இயந்திரம் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அதே நேரத்தில் அலுவலகத்திற்கு தகுந்தாற்படி அதனுடைய வடிவமைப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் அதை இயக்குவதற்கு எளிதாக இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு வாஷிங் மிஷினை நம்ம அதனுடைய ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, செயல்முறைகள், அதை பார்த்து நம்ம செய்யக்கூடிய திராணி நம்மகிட்ட இருக்கணும், படிச்சிருக்கணும். அதெல்லாம் இப்போ இதுங்க முடியாதுன்னு இல்லை, இவர் படிக்காத மக்களும் கூட அதை கையாளக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது போல தான் இயந்திர சாதனங்களும் அந்த அலுவலகத்தினுடைய இட அமைப்பு மற்றும் இயக்குவதற்கு எளிதானதாக இருக்கணும். பணியாளர்கள் வெகு விரைவில் வேலை செய்வதற்காகவும் பணியாளர்களுக்கு சோர்விலிருந்து என்ன செய்யணும், உற்சாகம் கொடுக்கறதாகவும் தவறு இல்லாமல் வேலை செய்வதற்கு ஏற்ற இயந்திர சாதனங்களா என்பதை கவனித்து நம்ம என்ன செஞ்சோன்னா, அதாவது அந்த இயந்திரத்தின் மூலம் வேலையை செய்வது நமக்கு எளிதாக இருக்க வேண்டும். புரியுதா? இயந்திரத்தின் மூலம் வேலை செய்வது எளிதாக இருக்கிறதா என்பதை பார்த்து வாங்குகிறோம். செகண்ட் பாயிண்ட் நெகிழ்வுத்தன்மைன்னு கொடுத்துருக்கோம். மாணவிகளே, இந்த நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லும்போது நீ 11th காமர்ஸில் போக்குவரத்துன்னு ஒரு பாடம் படிப்பான். நெகிழ்வுத்தன்மை இது உனக்கு பேசிக்காக நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. இப்போ மோட்டார் லாரி போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோட்டார் லாரிகள்னு சொல்லும்போது நீ லாரி, 2 வீலர், மினி லாரி இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னா பட்டி தொட்டி கழனிகளுக்கெல்லாம் சென்று விளைபொருட்களை எடுத்து சந்தைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு வசதி உள்ளதுன்னு சொல்லுவோம். இப்போ மாணவிகளை, ஒரு ட்ரெயின், அதாவது ரயில் போக்குவரத்தை கம்பேர் பண்ணிப்பார். மோட்டார் போக்குவரத்தையும் ரயில் போக்குவரத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டார் போக்குவரத்துக்கு நமக்கு என்ன அவசியம் இல்லை, சாலைகள் எல்லாம் அவசியம் இல்லை, எந்த மேடு போலனாலும் பார்த்து போவோம். ஆனால் ரயில் போக்குவரத்து கட்டாயம் அந்த குறிப்பிட்ட சாலை, அதாவது அந்த பட்டைகளில் தான் செல்லும் இல்லையா? ரயில் தண்டவாளத்தில் தான் இயங்கக்கூடிய ஒன்று. அப்போ பட்டி தொட்டிலெலாம் அது போகணும்னு நம்மளால் என்ன செல்ல முடியாது. நெகிழ்வுத்திறன் அற்றது ரயில் போக்குவரத்து. மோட்டார் போக்குவரத்து நெகிழ்வுத்திறன் உள்ளதுங்கிறோம். எந்த சூழ்நிலையும் மாற்றிக்கொள்ள முடியும். இதே போல் தான் அலுவலகத்துலேயும் சில சாதனங்களில் நமக்கு நெகிழ்வுத்தன்மை இருக்கான்னு பார்க்கணும். அந்த நெகிழ்வுத்தன்மை என்னன்னு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் இப்போ எடுத்துக்க. இந்த கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 கம்ப்யூட்டர் நம்மளுடைய இதில் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இந்த 20 கம்ப்யூட்டரும் நம்ம ஆஃபீஸ் சம்மந்தமாக எல்லா கம்ப்யூட்டரும்
பயன்பாட்டில் இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். இப்போ சப்போஸ் ஆஃபீஸில் இருக்கிற 20 கம்ப்யூட்டரும் பயன்பாடு இல்லைன்னா இதில் இருக்கிற 10 கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் கொடுத்துட்டு 10 கம்ப்யூட்டர் எங்கே கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் லேபு பிள்ளைங்க பயன்பாட்டுக்காக கொடுக்கலாம். இப்போது அந்த அதிகமான மற்றும் போதுமான வேலை இல்லைங்கிறதுனால அதை என்ன செய்கிறோம், ஷிஃப்ட் பண்ணி மாற்றி கொடுக்குறோம். அப்போ நமக்கு இதில் நெகிழ்வுத்திறன் உள்ளது. இப்போ சப்போஸ் இதை வாங்கி வச்சுட்டு நமக்கு இப்போ இந்த லேபுக்கு அனுப்ப முடியாமல் இருந்தால் பிற கம்ப்யூட்டருக்காக செயல்பட்ட முதலீடு அந்த கம்ப்யூட்டருடைய பயன்பாடு நமக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா. எனவே நம்ம கம்ப்யூட்டர் என்ன இயந்திரங்களை வாங்கினாலும் அது ஒன்றுக்கு பயன்படுத்துகிற ஒரு இது பிற பணிக்கும் அல்லது பிற துறைகளுக்கும் அவற்றினுடைய பயன்பாடு இருக்குமே ஆயின் அந்த இயந்திரத்தை நம்ம வாங்குவது சிறந்தது, நெகிழ்வுத்தன்மை உடையதுன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி நெகிழ்வுத்தன்மை இல்லாத இயந்திரத்தை நம்ம வாங்கணும்னு சொன்னால் அது பயனற்றது. இப்போ கம்ப்யூட்டரை பார்த்துன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அதனுடைய பயன்பாடு இருக்கும், இல்லை அதே நேரத்தில் டைப்ரைட்டிங் மிஷின் நம்மளுடைய பயன்பாடு அதிக அளவு இருக்கும், நம்ம என்ன செய்ய கருதி கொள்ள இயலாது. எனவே நெகிழ்வுத்தன்மை இருக்கா என்பதை கருத்தில் கொண்டு இயந்திர சாதனங்கள் வாங்கணும். அடுத்து 3வதாக ஆயில்னு சொல்லுவோம். ஆயில்னால் அதுக்காண்டி இது நம்ம லைஃப் சொல்கிற, அதாவது மனித வாழ்க்கையோட ஒப்பிடாத நீண்ட நாள் உழைக்கக்கூடிய தன்மை இருக்காங்கிறது தான் அதனுடைய குறிக்கோள். அதாவது ஆயுள் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் குறைந்த செலவில் அதிக அளவு உழைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் குறைந்த செலவில் அதிக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இயந்திரங்கள் சில இயந்திரங்கள் குறைவான முதலீடு கொண்டதாக இருக்கும். அந்த குறைவான முதலீடு கொண்டது அதிக அளவு நமக்கு பயன்படுமாங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வாங்கணும். வெவ்வேறு இயந்திரம் பயன்படுவோம். வெவ்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டு, மாறுபட்ட மனிதர்கள். இப்போ பாரு, ஆஃபீஸ் எடுத்துக்க, இப்போ கம்ப்யூட்டரே நீ எடுத்துக்கேன். இந்த கம்ப்யூட்டர் பார்த்தேன்னு சொன்னால் பல கிளர்க்ஸ் அதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் இல்லை, அல்லது பல்வேறு துறை வல்லுநர்கள் பயன்படுத்தலாம். இந்த இயந்திரம் நம்ம சப்போஸ் அதனுடைய ரேட் கம்பெனிக்கு தகுந்தாற்படி இருக்கும் இல்லையா. இப்போ கம்பெனிக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துகிறான்னா குறைந்த மதிப்புடைய இயந்திரத்தை நம்ம என்ன செய்யலாம், வாங்கியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அந்த வாங்கப்பட்ட தொகைக்கு ஏற்றாற்படி, நம்ம செய்யப்பட்ட முதலீடிற்கு ஏற்றாற்படி அந்த இயந்திரத்தினுடைய பயன்பாடும் உழைப்பும் இருக்கா என்பதை பார்த்து வாங்கணும். இதுதான் ஆயுள்ங்கிறதுல கொடுக்கப்பட்டிருக்கும். 4வது எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒன்று. இந்த எளிதில் எடுத்து செல்லணும்னா ஷிஃப்ட் பண்ணும்போது எளிமையான முறையாக இருக்கணும். இப்போ சொல்கிறோம் கம்ப்யூட்டரை காட்டிலும் லேப்டாப் வெகு எளிது, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்றதுக்கு எளிது. அப்போ இங்கே என்ன பயன்படுத்தலாம், ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு லேப்டாப் கொடுக்கலாம். இப்போ பாரு, நிறைய இடங்களில் ஆஃபீஸ் தங்களுடைய சொந்த கட்டடமாக இருக்காது, வாடகைக்காக வச்சுருப்பாங்க. அப்போ வாடகைக்காக வச்சு பயன்படுத்தக்கூடிய இடத்துல திடீர்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிற இடத்திற்கு மாற்றலாம். சில வேலைகளில் சொந்த கட்டடமாகவே இருந்தாலும் வியாபாரம் வளர்ச்சி அடைய பிறிதொரு அலுவலகம் தேவைப்படலாம். அப்போ இங்கே உள்ள இயந்திரம் அடுத்த இடத்திற்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில், அல்லது ஒரு துறையில் உள்ள இயந்திரம் அடுத்த துறைக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தக்கூடிய வகையில் நகர்த்தும் பொழுது எந்தவித சேதாரமும் இல்லாமல் அந்த இயந்திரங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அந்த இயந்திரத்தினுடைய பயன்பாடு காணப்படணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். எளிதில் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கணும். 5வது பொருத்தக்கூடியதுன்னு கொடுத்துருக்கோம். பொருத்தக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது பாருமா, பொருத்தக்கூடியதுன்னு சொல்லும்போது ஃபிட் பண்ணுறது. இப்போ பாரு, நம்ம வீடுகளுக்கு இந்த பாத்திரம் ஸ்டாண்டை நீ எடுத்துக்க. பாத்திரம் ஸ்டாண்டு சில வீடுகளில் சும்மா கீழே வைக்கிற மாதிரி வாங்கியிருப்பாங்க, சில வீடுகளில் சுவர்லேயே பொருத்தி வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போது இந்த பொருத்தக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சும்மா இடத்த உடச்சி தகுத்து அங்கங்கே ஃபிட் பண்ணிட்டு அதனால் கட்டிடத்திற்கு ஒரு சேதாரமாக தகர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இப்போ எல்லா இயந்திரங்களும் அப்படி எளிதில் வாங்கிட்டு அதை ஃபிட் பண்ணக்கூடிய அளவில் பொருத்துவதற்கு ஏற்ற முறையில் உள்ள சாதனமானு சொல்லிட்டு என்ன செய்யணும், பார்க்கணும். இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரோம், 10 கம்ப்யூட்டரும் உடனே அந்த டேபிளில் வச்சு பயன்படுத்துறதுக்கு ஏற்ற வகையில் இருக்கணும். இதுக்கு இன்னும் ஒரு ஏசி ரூமை ஃபிட் பண்ணி இந்த செலவுகள், இந்த இருக்கிற இடங்கள் தகுத்திட்டு புதிதாக அமைக்கக்கூடிய ஒரு செலவுகளை என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி கொள்ளக்கூடாது. பொருத்தக்கூடியதுன்னு சொல்லும்போது தற்போது இருக்கிற அமைப்பில் எந்த இடத்தையும் தகுத்தாமல் இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படணும். 6வது பாயிண்ட்டு சேவைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த சேவைன்னு சொல்லும்போது இயந்திரம் நமக்கு சேவை செய்யுது, இயந்திரத்தின் மூலம் நம்ம பயன்படுறோம். ஆனால் இந்த சேவை அதை குறிக்கல.
இதில் என்ன குறிக்கும்னா, நம்ம வாங்கப்பட்ட இயந்திரத்திற்கு எந்த ஒரு இயந்திரமும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்காது. அதாவது பழுதுபார்ப்பு, பராமரிப்பு, பழுதுபார்ப்பு ப்ளஸ் இப்போ ஒரு கட்டடம் எடுத்துன்னு சொன்னால் நம்ம 3 வருஷத்துக்கு இருக்கவோ அல்லது வருஷந்தோறுமோ ஒயிட் வாஷ் பண்ணுறோம். இது பராமரிப்பதற்கான. இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல ஏதாலும் என்ன செஞ்சுருக்கலான்னு சொன்னால் உடஞ்சிருக்கலாம். அப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம், இதற்காக பராமரிக்கிறதுக்காக திரும்ப நம்ம செய்கிறோம். அதாவது பராமரிப்பு செலவு, பழுதுபார்ப்பு செலவு. இப்போ ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு அதை ரிப்பேரிங் பார்ப்போம், இது பழுதுபார்ப்பு செலவு. அப்போ தொடர்ந்து அது பயன்படுத்துறதுக்கான அது ஓவராயில் பண்ணுவோம். இப்போ ஒரு கார் எடுத்துக்க ஒர்க் ஷாப்பில் விட்டு எடுக்கிறோம். காரணம் அதனுடைய மெயின்டெனன்ஸ். எனவே அந்த பாதுகாப்பு செலவும் பராமரிப்பு செலவும் உடனடியாக தரக்கூடிய இயந்திரமாக இருக்கணும். இப்போ சில பார்ட்ஸுக்கு பார்த்தேன்னு சொன்னால் ஒன்றும் வேண்டாம், நம்மளுடைய சும்மா ஒரு ரெஸ்ட் வாட்ச், இந்த வாட்சே எடுத்துக்க, நம்ம போடுற வாட்சே சில வாட்ச் யூஸ் அண்ட் த்ரோவாக ஆயிரும், அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது அப்படிம்பாங்க. சில அதே போல் எந்த இயந்திரங்களை எடுத்தாலும் இது ஜப்பான் மேடு, இதில் யூஸ் அண்ட் த்ரோ, நமக்கு என்ன சொன்னால் இதில் ரிப்பேர் ஆகுனா அதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் த கிடைக்காது, பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் கிடைக்காது இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட இயந்திரத்தை நம்ம வாங்கக்கூடாது. எனவே எளிதில் பழுதுபார்ப்பு பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய இயந்திரங்கள் சாதனங்களை வாங்கணும். ஓகே. அடுத்து 7வது இயக்க செலவுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த இயக்க செலவு அப்படின்னு சொல்லும்போது பாருமா, நம்ம அந்த இயந்திரங்களை இயக்குவதற்காக இப்போ சப்போஸ் பார்த்தோன்னா ஒரு பெட்ரோல் இயந்திரத்திற்கு அதிக அளவு இயக்க செலவுகள் இருக்கும், டீசல் பொறிக்கு இயக்க செலவும் குறையாக இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் என்ன சொன்னால் அந்த இயந்திரங்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய இடம், அந்த சாதனத்தினுடைய வடிவமைப்புகள், பழுதுபார்க்கக்கூடிய செலவுகள்லாம் நமக்கு என்ன செய்யணும், குறைவானதாக இருக்கணும். அதை பராமரிப்பதற்கான எல்லா செலவுகளும் மொத்தத்தில் இயந்திர சாதனங்களை வாங்கும்போது அடிக்கடி செலவு ஏற்படக்கூடிய சாதனங்களை வாங்கக்கூடாது. அடுத்து நல்லா புரிஞ்சிக்க, அனுப்புபவரின் நன்மதிப்புன்னு கொடுத்துருக்கோம். அனுப்புபவர் யார்? அனுப்புனர். நம்ம தான் இயந்திரங்களை வாங்குகிறோம், சாதனங்களை. அப்போ இந்த அனுப்புனர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருட்களினுடைய உற்பத்தியாளர், அதாவது தயாரிப்பாளர். அப்போ இந்த தயாரிக்கக்கூடியவங்க பாரு, நம்மளுடைய ரேட்டுக்கு தக்க அதனுடைய குவாலிட்டி இருக்கும் இல்லையா. சும்மா 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கும் 100 ரூபாய்க்கு அதே சேம் ஒரு பென் வாங்குறா, 10 ரூபா பெண்ணுக்கும் 100 ரூபா பெண்ணுக்கும் கட்டாயம் ஒரு குவாலிட்டி இருக்கும், தரம் இருக்கும். எனவே தரம் வாய்ந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். தரம் வாய்ந்த இயந்திர சாதனங்களை, அதாவது பிராண்டட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ பாரு, ஃபேன்லாம் எடுத்துக்க, ஒரு ஃபேன் வாங்கி போடுறோம் ஆஃபீஸ்க்கு. இதில் என்ன சொன்னால் ரேலி, கைத்தான், ஓரியன்ட், உஷா இப்படினாலும் என்ன சொன்னால் பல்வேறு வகைப்பட்ட நிறுவன தயாரிப்பு இருக்கும் இல்லையா. இதில் உனக்கு எந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனிங்கிறது தெரியும். அந்த நிறுவனம் தரம் வாய்ந்தது, நற்பெயர் பெற்ற நிறுவனத்திடம் இருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது சிறந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நீ காமர்ஸில் படிப்பா பதிப்புரிமை காப்புரிமைன்னு சொல்லியிருப்போம். இந்த காப்புரிமை பெற்றிருக்குமே அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பு தரம் வாய்ந்ததாக இருக்கும். எனவே காப்புரிமை பெற்ற தரம் வாய்ந்த இயந்திர சாதனங்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது. மாணவிகளே, இயந்திர சாதனங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய காரணிகள் 8 பாயிண்ட். எளிய செயல்முறை, நெகிழ்வுத்தன்மை, ஆயுள், எளிதில் எடுத்து செல்லக்கூடியது, சேவை, இயக்க செலவு, அனுப்புபவரின் நன்மதிப்பு போன்றவை 10 மார்க்ஸ் கொஸ்டின். பிள்ளைங்களே நல்லா படிச்சிருக்கேன், முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினும் அது அடுத்தது பின்னாடி மன இணையங்களை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய காரணிகளும் நடத்துவேன். இந்த 2ல் ஒரு கொஸ்டின் உனக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டின்.